அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து ஒரு கேட்ட கேள்வி. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அநேக வருஷமாக அவருடைய சீடர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். ஆரம்ப காலங்களிலே அவர் எல்லோருக்கும் தானே மேசியா என்று அவர்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி அவர்கள் அவர் மூலமாக தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துடன் அவர் ஊழியம் செய்து வந்தார். அப்படிப்பட்ட சமயங்களிலே இங்கு அவர் யார் என்பதை ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டும் அவர் செய்த அற்புத அதிசயங்களை கண்டும் அவரை யார் என்று அவர் நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக சீடர்களை பார்த்து கேட்டார். அந்த கேள்வியை தான் இந்த செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏறக்குறைய 2020 வருஷங்களுக்கு முன் நம் மீட்பிற்காக சிலுவையிலே மரித்த அந்த மனுஷகுமாரன் தான் தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவரே மேசியா. இந்த சத்தியத்தை நாம் இப்போது வேத வாக்கியங்களினால் அறிய முடிகிறது. இந்த வேத வாக்கியம் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை இதை அறிவதற்கு தேவன் வேறு ஏதாவது வழியை ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது கஷ்டமான ஒரு நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ள வார்த்தைகள் இந்த வேதத்திலிருந்து என்னென்ன நாம் அறிகிறோம் என்றால், ஒன்று, நாம் ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வேதத்திலே இருக்கின்றன. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேர்ந்தவனாகவும் நற்கிரியலை செய்வதற்கு உண்மையுள்ளவனாகவும் இருப்பதற்கான அந்த வழிகளையும் இந்த வேதம் சொல்லுகிறது. நல்ல தேவனுடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் எடுத்து காட்டுகிறது. இவைகளெல்லாம் வேதத்தில் வெளிப்படுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவையை தன்னுள் அடங்கி கொண்டு அவருக்கு காவலாக நின்ற ஆவியானவராலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை 2 தீமோத்தேயு 3:17 வரை வாசிப்பீர்களேயானால், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. குறிப்பாக கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும், யார் யார் வழி தவறி போகிறார்களோ அவர்களை கடிந்து கொள்வதற்கும் அவர்களை சீர்திருத்தி பழையபடியும் பரிசுத்தமான ஒரு வழியிலே நடத்துவதற்கும் இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அநேக காரியங்களை இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு கூறுகின்றன. மேலும் மனிதர்களுடைய நினைவுகளுக்கு எட்டாத காரியங்கள் பரிசுத்த ஆவியினால் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, இயேசுவே திருத்துவத்தின் தேவன். அவரே மனிதனாக வந்தார். இது நமக்கு வேறு யாரும் சொல்லியிருக்க முடியாது. இது பரிசுத்த ஆவியானவர் தவிர வேறு யாரும் நமக்கு சொல்லி இருக்க முடியாது. அவர் அந்த வேதத்திலே அதை குறிப்பிட்டதினால் நாம் அதை அறிந்து கொள்கிறோம். பிலிப்பியர் 2:4-11 வரை வாசிப்பீர்களேயானால், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்கு ஆவியானவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அவர் தேவனுடைய குமாரன். அவர் திருத்தவ தேவர்களில் ஒருத்தராக இருந்து தன்னுடைய தெய்வத்தன்மையெல்லாம் வைத்துவிட்டு வெறும் மனிதனாக வந்து பிறந்தார். அவர் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்திற்கு செல்லும் முன் அவர் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் அந்த ஆவியினால் அபிஷேகமும் பண்ணப்பட்டார். அவர் ஊழியம் பண்ணப்பட்டார். இப்போ சதா காலங்களிலும் அவரோடு கூட ஆவியானவர் கவசமாக இருந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரியான ஒரு அவர் எப்படி ஆவியினால் காக்கப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கும் சதாகாலமும் ஏற்பட்டிருக்கும் என்பது இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இனி இயேசு மேசியா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் அறிந்து நாம் எப்படி அறிந்து கொண்டோம் என்பது, இயேசு எப்படி அவருக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த ஜனங்கள்லாம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? நாம் மேசியா என்பதை இவர்கள் அறிந்து கொண்டார்களா? இல்லைன்னா ஏதோ ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார், ஏதோ ஒருவர் நன்மைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்று நினைக்கிறார்கள். அந்த அவருடைய உள்ள கிடக்க என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். மத்தேயு 16:13-14 வாசிப்பீர்களேயானால், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானன் என்றும் ஒரு சிலர், தீர்க்கதரிசிகள் என்று ஒரு சிலர், எரேமியா என்று ஒரு சிலர். எரேமியா என்று சொல்வதற்கு காரணம், அநேக பாடுகளை, இயேசு கிறிஸ்துவை போன்ற பாடுகளை அனுபவித்த ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. ஆகையால் எரேமியா என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒருவரும் அவரை மேசியா என்று சொன்னதாக அவர்கள் சொல்லவில்லை. அதாவது இவர் கேட்ட கேள்வி அந்த நேரத்திலே மேசியா என்பது ஜனங்களுக்கு வெளிப்பாடு இல்லாத சமயத்தில் இருந்ததாக இருக்கிறது. அவர் சரி சீடர்களை பார்த்து கேட்கிறார், சரி ஜனங்கள் தான் என்னை மேசியா என்று சொல்லவில்லை, நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். மத்தேயு 16:15-20 வரை வாசிப்பீர்களானார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தான் மேசியா என்பதை பேதுருவுக்கு தேவனே அறிவிக்கிறார். அவன் மூலமாக அவர் மேசியா என்று அறியும்படியாக அதை பேதுரு சொல்லுகிறார். இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறார் என்றால், பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுப்பேன், நீ பாறையாக இருக்கிறால் உண்மையில் இந்த சபையை கட்டுவேன். அநேக தரமான
வாதங்களும் பிரதிவாதங்களும் இதற்கு இந்த வசனங்களில் உண்டு. அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து தமது சபையை உருவாக்கினார், பூமியில் அவரே தலையாக இருக்கிறார். அது ஒன்று. அடுத்ததாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பேதுருக்கு அந்த திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவைகளையெல்லாம் அவன் பூமியில் கட்டுகிறானோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அந்த ஆத்மாக்கள் பரலோகத்திற்கு போகும்போது அவர்கள் கட்டப்பட்டிருக்கும். எவைகளுடைய கட்டுகளை அவிழ்க்கிறானோ அந்த கட்டுகள் அங்கு அவிழ்க்கப்பட்டவைகளாக இருக்கும் என்று இங்கு வாசிக்கிறோம். அது அடுத்து உதட்டளவில் இயேசுவை கிறிஸ்துவானவர் என்று சொல்லிக் கொண்டாலும் உண்மையாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் கடலிலே நடந்து வந்த பொழுது, அதாவது மனிதர்களால் செய்யக்கூடாத ஒன்றை அவர் செய்த போதுதான் அவர்கள் உணர்கிறார்கள். அதுவரையிலும் அவரை தேவகுமாரன் என்று சொல்லவே இல்லை. எப்பொழுது கடலிலே அவர் நடந்து வருவதை அவர் கண்டார்களோ, ஐயோ இது மனிதனால் முடியாத காரியம், ஆகையால் இது தேவன் இது செய்து இப்படிப்பட்டவர் நிச்சயமாக தேவனுடைய குமாரனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள். இது 5 அப்பம் 2 மீன்கள் அதை கொண்டு எல்லோருக்கும் உணவளித்து பிறகு நடந்த சம்பவம். மத்தேயு 14:20-33 வரை வாசிப்பீர்களேயானால், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இங்கும் பேதுரு தான் இடைப்படுகிறான். அவன் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி. அவர் கடலிலே நடந்தவுடன் இவனுக்கும் ஒரு ஆசை வருகிறது. உம்மால் கடலிலே நடக்க முடியுமானால் நீர் என்னையும் இந்த கடலிலே நடக்க வைக்க முடியும். ஆகையால் நானும் கடலிலே நடக்க ஆசைப்படுகிறேன். அவன் இயேசு கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும் என்று நினைத்து சொல்லவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான் என்று தெரியாமலேயே அவர் நடக்கிறார் என்றால் நானும் நடப்பேன், ஏனென்றால் நான் அவருடைய விசுவாசி என்ற முறையிலே அவரோடு சொல்லும் பொழுது அவனும் வா என்று சொல்லுகிறார். பாதி வழியிலே சென்ற பொழுது இயேசுவை பாராமல் அங்கு வரக்கூடிய பலத்த காற்று கடலை பார்த்தவுடன் அவன் அமிழ்ந்து போகிறான். விசுவாசிகளே, இன்னும் அநேகர் எந்தவித ஒரு நன்மையும் அடையாமல் சலிப்படைந்து என்னதான் எது கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகிறோம் என்று போவதற்கு காரணமே உங்களுடைய அற்ப விசுவாசம். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் இல்லாமல் அந்த விசுவாசத்தை நீங்கள் நடத்திருக்கும் போது இடையே வரக்கூடிய இடையூறுகளினால், அந்த உலக சம்பவங்களினால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மாற்றி போட்டு, ஐயோ இதிலிருந்து இயேசுவினை காப்பாரா என்ற சந்தேகம் வரக்கூடிய அளவிலே உங்களுடைய விசுவாசங்கள் மாறி போகின்றன. அப்படி போகும்போது எப்போ பேதுரு கடலில் மூழ்கி போனானோ அதே மாதிரி நீங்களும் அதே சாத்தானுடைய பிடியில் பழையபடியும் அகப்பட்டு கொள்கிறீர்கள். ஆனால் அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும், இயேசுவே ஓசனா என்று கத்திய பொழுது அவர் அவனை எடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
அதன் பிறகு அவர் படகில் ஏறிய பொழுது அதுவரையிலும் அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாமல் இருந்தவர்கள் அதன் பிறகு இந்த அதிசயத்தை அவர் நடத்திய பொழுது அதை கண்ட பிறகு இவரே தேவனுடைய குமாரன் என்று புகழ்ந்து கொண்டார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு கேட்ட வார்த்தைகள் வேதத்தில் உண்டென்று ஆரம்ப காலத்திலேயே உண்டு என்று இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ஆரம்பத்திலேயே வாசித்தோம். விசுவாசத்தின் மூலமே ரட்சிப்பு உண்டாகும் என்று அறிகிறோம். இதே வேதம் சொல்லுகிறது. நீ ரட்சிக்கப்பட்ட நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது மட்டுமே உனக்கு ரட்சிப்பு சாத்தியமாகிறது. இங்கு ரட்சிப்பு என்று ரட்சிப்புக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு என்றாலும் இங்கு ரட்சிப்பு என்று சொல்லப்படுவது நித்திய ஜீவனை குறிக்கிறது. உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமானால் நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்தாலே ஒழிய உனக்கு நித்திய ஜீவன் கிடைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2 எபேசியர் 2:1-10 வரை வாசிப்பீர்களேயானால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். நீங்கள் பாவத்திலிருந்து உங்களை உயிர்ப்பித்து எப்படி அவர் உங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று. அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் முக்கியமானது. கிறிஸ்துவுக்கள் அவரோடு கூட எழுப்பினார், அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அதுவரை சரி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய கிருபை உங்களுக்கு அங்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய கிருபையினாலே அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பு என்றால் நித்திய ஜீவன் என்றால் சதாகாலமும் தேவனோடு கூட இருப்பது. அதை தேவனே தீர்மானிக்கிறார். அந்த எந்த விதமான ரட்சிப்பு, எந்த விதமான விசுவாசம் அவன் இயேசுவின் மேல் உடையவனாக இருக்கிறான் என்பதை வைத்து அவனுக்கு அந்த நித்திய ஜீவன் அளிக்கப்படுகிறது. இனி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிரியையினால் நாம் வேதத்திலே வார்த்திருக்கிறோம். நான் உபவாசம் இருக்கிறேன், நான் அநேக கோயில்களுக்காக நன்கொடைகள் கொடுக்கிறேன், அநேக ஏழைகளை தாங்கிறேன். இது அவ்வளவும் நல்லது, அவ்வளவும் தேவன் அங்கீகரித்தவைகள் என்றாலும் கூட இவைகள் எல்லாவற்றையும் கூட நீ விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு பாவிக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
மற்றவர்களுக்கு இல்லாத ஒன்று கிறிஸ்தவனிடம் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம். ஒருவன் போய், ஆண்டவரே, நான் எல்லாம் நல்லா தானே செய்தேன், எல்லாம் நான் உமது வார்த்தையின்படி தானே செய்தேன், ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாக இருப்பானே ஆகிய அவன் செய்த எல்லா தர்மங்களும், அவன் செய்த எல்லா தானங்களும் பயனற்று போய்விடும். உனக்கு வேண்டுமானால், உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமானால், நீ தேவனோடு சதா காலமும் உயிரோடு இருக்க வேண்டுமானால், உனக்கு நிச்சயமாக அவர் மேல் விசுவாசம் வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் நீ அக்னியிலே உன் சதா காலமும் உன் வாழ்க்கையை தீர்க்க வேண்டியது இருக்கும். அது எவ்வளவு நாள் என்பதெல்லாம் இங்கு சொல்லப்படவில்லை. இனி இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து பார்ப்பீர்களேயானால் இங்கு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உனக்கு தேவை, தேவனுடைய மகா கிருபை உனக்கு தேவை, ஆவியானவரின் வழிகாட்டுதல் உனக்கு தேவை. ஆவியானவர் வந்தாலே அந்த சாத்தான் உங்களை விட்டு விலகி விடுகிறான். நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களே, ஆனால் இடம் கொடுக்கறதுன்னா என்ன, இது போட்டு பாக்கெட்டில் இடம் கொடுப்பதில்லை. உமது சிந்தைகளையும் நினைவுகளையும் ஆவியானவர் சொன்னவையில் மேல் வைப்பீர்களே, ஆனால் அப்பொழுது சாத்தான் உங்களை விட்டு ஓடி போகிறான். நற்கிரியைகளை நீங்கள் இவ்வளவும் நீங்கள் செய்ய வேண்டும். செய்யும்பொழுது நீங்கள் முழுமையான விசுவாசத்தை உடையவர்களாகவும் நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது இவ்வளவும் நீங்கள் மரிக்கும் முன்னால் உயிரோடு இருக்கும்போதே செய்ய வேண்டும். நீங்கள் மரித்த பிறகு உங்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் கதறினாலும் இவைகளை செய்வதற்கு உங்களுக்கு முடியாது. ஒன்று ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். 1 கொரிந்தியர் 15:2-7 வரை வாசிப்பீர்களேயானால், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எபிரேயர் 11:6 வாசிப்பீர்களேயானால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் சர்வ வல்லவர், அவரிடத்தில் வருகிறவனை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்திலே இயேசுவை பற்றிய அவருடைய பிறப்போ, அவருடைய மரணமோ, அடக்கமோ, உயிர்த்தெழுதலோ இவைகளை பற்றி எதுவுமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அதை பற்றிய விசுவாசம் நிச்சயமாக நமக்கு தேவை. ஆகையால் தேவனை பற்றிய விசுவாசமும் வேண்டும், அதோடு கூட இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமும் வேண்டும். இனி தேவனுடைய கிருபை, மகா கிருபை. தேவனுடைய கிருபை இருக்குமானால் தேவன் ஒன்றை நினைப்பார்களே ஆனால் நடக்கும். எப்படிப்பட்ட வட்ட பாவமாக இருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு உள்ள அதிகாரம் பெற்றவரை இயேசு கிறிஸ்து பெற்றவராக அந்த இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். எப்படி என்றால், பாவம் என்பது என்ன? ஒரு மனிதன் தேவனுக்கு எதிராக செய்யக்கூடிய அவர் சொல்லுகிறாத, அதாவது அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறுபாடாக நடப்பது தான் பாவம். ஏதேன் தோட்டத்திலே எப்பொழுது அவன் தேவன் சொன்னதை விட்டு, கனியை சாப்பிடாதே என்று சொன்னதை விட்டு மாறி சாத்தான் சொன்னதை சாப்பிட்ட பொழுது அவன் பாவியாகி இவனுக்கு அடிமையாகி போனான். அதே போல எவைகளெல்லாம் தேவனால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் நாம் மறுதளித்தால் நாம் பாவியாகிறோம். அப்படி அவருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பாவம் செய்தோமானால் அதை மன்னிப்பதற்கு அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. 2 கொரிந்தியர் 5:17-21 வசனம் வரை வாசிப்பீர்களேயானால், எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான்.
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தீவினாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கு தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமது ஒப்புரவாக்கி கொண்டார். தேவன் மரித்தவர்களை, இது ஆத்மாக்கள் பரிசுத்த ஆத்மாக்களாக இருக்கும் பொழுது அவைகளை தம்மோடு ஒப்புரவாக்கி தமது சன்னிதானத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் என்ன பார்க்கிறார் என்றால், இவன் எவ்வளவு பாவம் செய்தான், அவன் என்ன பாவம் செய்தான், அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை. அவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு விட்டு விடுகிறார். அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளானவனாக இருக்கிறானா, இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக, அதாவது அவரை ஏற்று அவரை விசுவாசி நடக்கிறவனாக இருக்கிறானா என்பதை மட்டும்தான் பார்க்கிறார். உங்கள் பாவங்களை எண்ணாமல் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நீ எந்த அளவு இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களை அவர் தமதுக்கு ஒப்புரவாக்கி கொண்டு நித்திய ஜீவனை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இனி எப்படி அந்த நாம் அதான் மறுபடி பிறத்தல் அல்லது எப்படி புதிதாக மனிதனாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை எசேக்கியேல் 36:25-27 வரை வாசிப்பீர்களே, ஆனால் தெரியும். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன். இங்கு உள்ள சிச்சுவேஷன் என்னவென்றால், யூதர்கள் எல்லாம் பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டு 70 வருஷத்திற்கு பிறகு அங்கிருந்து வருகிறார்கள். சிறையிருப்பிலிருந்து வரும்பொழுது இஸ்ரவேலின் தேவனை மறந்து விட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மறந்து விட்டார்கள். அவர்கள் அநேக பாவங்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை அப்படியே அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அனுப்பாமல் அங்கு ஒரு ஆபரேஷன் செய்கிறார். அவளுடைய கல்லான இருதயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு நவமான இருதயங்களை கொடுக்கிறார். இதயங்களிலே இவருடைய கட்டளைகளை எழுதுகிறார். ஆவியை கொடுத்து ஆவியானவராலே நடத்தப்படும்படியாக அவர் செய்கிறார். இவைகளெல்லாம் செய்த பிறகு அவர்கள் இந்த இஸ்ரவேலுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதன் பிறகு அவர் பாவம் செய்கிறார்கள். அவர் பாவிகளுக்குள்ள தண்டனையை பெறுகிறார்கள். இனி விசுவாசிகள் உள்ளங்களில் தேவ ஆணியால் தேற்றரவாளனாக கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அங்கு ஒரு வேக்யூம், அங்கு ஒரு வெற்றிடம் உருவானது. இயேசு கிறிஸ்து இருந்து அவர் தம்முடைய சீடர்கள் வழி நடத்திய பொழுது, இப்பொழுது இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அங்கு யாருமே இல்லாமல் இருந்தது. விசுவாசிகளுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தடுமாற்றத்தை இல்லாமல் இருப்பதற்காக அவர் சொன்னார், நான் பரமேறி சென்ற பொழுது பிதாவானவர் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனாகிய ஆவியானவரை கொடுப்பார் என்று. இன்று யோவான் 14:16 வாசிப்பீர்களே, ஆனால் தெரியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஒருவர் விசுவாசியாக இருந்தால் அவனுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். அவர் வசிக்கும் ஆலயமாக இருக்கிறான். அவன் பரிசுத்தவானவன் இருக்கிறான். அவன் நினைப்பதெல்லாம் நடக்கும்.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களால் நடக்கும் கிரியைகள். இது நாம் சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். எது செய்யக்கூடாதோ அதை விட்டுட்டு எதை செய்யணுமோ அது அவ்வளவும் நாம் செய்ய வேண்டும். கலாத்தியர் 5:22-26 வரை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இவைகளை எல்லாம் தேவன் லிஸ்ட் போட்டிருக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இனி முடிப்பதற்கு முன்னால் நீங்கள் சதா ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய விண்ணப்பங்களையும் நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக கேட்பீர்களேயானால் அவர் கேட்கிறார். அவருடைய வார்த்தை அங்கு வந்து பூமியிலே வந்து அவைகளை நிறைவேற்றுகிறது. அது அழகாக ஒரு பக்தன் பாட்டு பாடி இருப்பான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான காரியம். ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை பெறுவதற்கு உள்ள விசுவாசத்தோடு நீங்கள் அவரோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அது நடக்கிறது. அன்பான பிதாவே, மேற்பட்ட இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி அவர்கள் இந்த காலத்திலே எப்படி அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி தேவனோடு கூட அவர்கள் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும், அதற்கு மூல காரணமாக இருக்கும் அந்த விசுவாசத்தை பற்றி சொன்னேன். ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வல்லவராகி அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் கேட்கக்கூடிய செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும் என்பதை அவர்கள் உணரும்படியாக செய்யும். அப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென்.